ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவர்மெண்ட் ஜாப் ப்ரிப்ரேஷன் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா 2017 கேட்ட மெட்ராஸ் ஹைகோர்ட்டோட கொஷின் தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், இந்திய நீதி பரிபாலனத்தின் தலைமையகம் எதுன்னு கேட்டிருக்காங்க. இந்திய நீதி பரிபாலனத்தின் தலைமையகம் எதுனா உச்சநீதிமன்றம் தான். இந்தியாவிலேயே உச்சபட்ச அதிகாரம் கொண்ட அமைப்பு எதுனா உச்சநீதிமன்றம் தான் சொல்லுவோம். அடுத்த கொஸ்டின், அதாவது நமது தேசிய சின்னம் எதுன்னு கேட்டிருக்காங்க. நம்ம தேசிய சின்னம் எதுனா சாரநாத் தூண். அடுத்த கொஸ்டின், இஸ்லாமியர்களின் புனித நூல் என்னன்னு கேட்டிருக்காங்க. இஸ்லாமியர்களோட புனித நூல் எதுனா குரான் தான் சொல்லுவோம். அதே இந்துக்களோட புனித நூல்னு சொன்னால் பகவத்கீதையை சொல்லுவோம். கிறிஸ்தவர்களோட புனித நூல்னு சொன்னால் பைபிளை சொல்லுவோம். அடுத்த கொஸ்டின், நம்ம அரசியலமைப்பு நடைமுறைக்கு வந்த நாள் எதுன்னு கேட்டிருக்காங்க. அதாவது அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்த நாள் எப்போ அப்படின்னா ஜனவரி 26, 1950 தான் நடைமுறைக்கு வந்துச்சு. எப்போது ஏற்றுக்கொள்ளப்பட்டதுன்னு கேட்டால் 1949 நவம்பர் 26 தான் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அதே நமது அரசியலமைப்பு சட்டம் எழுதுவதற்கு எத்தனை நாட்கள் ஆச்சு அப்படின்னா கிட்டத்தட்ட 2 ஆண்டு 11 மாதம் 18 நாட்கள் ஆச்சு. அடுத்த கொஸ்டின், எது வேகமான போக்குவரத்துன்னு கேட்டிருக்காங்க. எது வேகமான போக்குவரத்துனா இதை கம்பேர் பண்ணும்போது மற்ற மூணுத்தையும் கம்பேர் பண்ணும்போது விமானம் தான் வேகமான போக்குவரத்து. அடுத்த கொஸ்டின், எது எலும்பு முறிவை கண்டறிய உதவுகிறதுன்னு கேட்டிருக்காங்க. எது எலும்பு முறிவை கண்டறிய உதவுதுன்னா ஆப்ஷன் பி எக்ஸ்கதிர். அடுத்த கொஸ்டின், நீரின் ஆதாரம் என்னன்னு கேட்டிருக்காங்க. நீரோட ஆதாரம் என்னன்னு பார்த்தோன்னா மழை தான் நீரோட ஆதாரம். அடுத்த கொஸ்டின், டேஸ் வேலையில் கழிவறையை பயன்படுத்துவது நல்ல பழக்கம்னு கேட்டிருக்காங்க. காலை வேலையில் பயன்படுத்துவது நல்ல பழக்கம். அடுத்த கொஸ்டின், சூரியன் உதிக்கும் திசை எதுன்னு கேட்டிருக்காங்க. சூரியன் உதிக்கும் திசை கிழக்கு, மறையும் திசை மேற்கு. இவ்வளோ ஈஸியாலாம் கேட்க மாட்டாங்க. 2017 கேட்ட கொஸ்டின்ங்கிறனால இது ஈஸியாக இருக்குது. அடுத்த கொஸ்டின், இந்திய உச்சநீதிமன்றம் எங்கு அமைந்துள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி புதுடெல்லியில் தான் இந்திய உச்சநீதிமன்றம் இருக்குது. அடுத்த கொஸ்டின், நமது விடுதலை நாளை நாம் அதை எப்போது கொண்டாடுகிறோம்னு கேட்டிருக்காங்க. விடுதலை நாள் எதுன்னா ஆகஸ்ட் 15, அதாவது 1947 ஆகஸ்ட் 15 தான் நம்ம விடுதலை நாளாக கொண்டாடுறோம். அடுத்த கொஸ்டின், விவசாயிகள் கிராமங்களிலிருந்து எங்கு இடம்பெயர்கின்றனன்னு கேட்டிருக்காங்க. எங்கே இடம்பெயர்கிறாங்கன்னா நகரங்களை நோக்கி தான், ஏன்னா வேலையின்மை காரணமாக. அடுத்த கொஸ்டின், நமது தேசிய மரம் எதுன்னு கேட்டிருக்காங்க. நம்ம தேசிய மரம் எதுனா ஆலமரம். அடுத்த கொஸ்டின், நமது தேசிய பறவை எதுன்னு கேட்டிருக்காங்க. தேசிய பறவை மயில். அடுத்த கொஸ்டின், உலக உழைப்பாளர் நாளை எப்போது கொண்டாடுகிறோம்னு கேட்டிருக்காங்க. எப்போ உலக உழைப்பாளர் தினம்னா மே 1 தான். அடுத்த கொஸ்டின், கல்லணையை கட்டியது யாருன்னு கேட்டிருக்காங்க. கல்லணையை கட்டியது கரிகால சோழன். அடுத்த கொஸ்டின், தமிழின் தொன்மையான நூல் என்னன்னு கேட்டிருக்காங்க. தொன்மையான நூல் எதுனா தொல்காப்பியம் தான். அதே மிக பழமையான இலக்கண நூல்னு கேட்டாலும் தொல்காப்பியம் தான். அடுத்த கொஸ்டின், காவிரி யாருடைய ஆறுன்னு கேட்டிருக்காங்க. காவிரி சோழர்களோட ஆறு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான கொஷின் முடிஞ்சுது. இது போன்ற வீடியோக்கெல்லாம் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணுன்னா நம்ம சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.